ஹரே கிருஷ்ணா. இப்போ துவிஜா என்ன துவிஜா வந்துன்னா என்ன பார்க்கலாம். துவிஜா அப்படின்னா ரெண்டு பிறவி. ஓகே, துவிஜானா என்னது? ரெண்டு பிறவி. அதான் முதல் பிறவி பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கொடுக்குற பிறவி. அம்மா அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க, குழந்தை பிறந்தவொடனே அவங்களுக்கு பேர் கொடுக்குறாங்க இல்லையா, அது ஃபஸ்ட்டு பிறவி. அப்பா வந்து துவிஜா கிடையாது. ரெண்டாவது பிறவி வந்து குரு வந்து நாமம் கொடுப்பார். இதை இனிஷியேஷன்ங்கிறது என்னன்னா, சில விதிமுறைகள்லாம் இருக்கும். எல்லா விதிமுறைகளும் கலியுகத்தில் பண்ணல, அதில் சில விதிமுறைகளும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நேம் மாற்றம் செய்வாங்க. ஓகே, அப்புறம் பூணல் போடுவாங்க. இனிஷியேஷன் அப்போ பூணல் போடுவாங்க, நேம் மாற்றம் செய்வாங்க, காயத்ரி மந்திரம் கொடுப்பாங்க. இது வந்து புரஷரியா அப்படிம்பாங்க. புரஷரியானா நம்ம வந்து ஒரு வைஷ்ணவர் ஆகணும்ல ப்ராக்டிஸ். வைஷ்ணவர் ஆகலை, வைஷ்ணவர் ஆகக்கூடிய ப்ராக்டிஸ் பயிற்சி முறை தான் புரட்சரியா. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இனிஷியேஷனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. முதல் இனிஷியேஷன், ரெண்டாவது இனிஷியேஷன் ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. முதல் இனிஷியேஷனில் வந்து இந்த விதிமுறை இருக்குல்ல, அது ரெண்டாக பிரிச்சுட்டான். நேம் கொடுத்துட்டான். கரெக்டாக ஹரிநாமத்தில் இனிஷியேஷனில் நேம் கொடுத்துருவாங்க. ஆனால் பூணலும் காயத்ரியும் கிடைக்காது. ஓகே, அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு, அது எத்தனை வருஷம் தெரியாது, சில பேருக்கு எனக்கு 20 வருஷம் ஆச்சு. எவ்வளோ வருஷம் ஆகுதோ அவ்வளோ வருஷம் ஆகும். நான் 97 வாங்கினேன், 26 வாங்கினேன், 25 வாங்கினேன், 20 வருஷம் எடுத்தாலும். ஓகே, அவங்களுக்கு 6 வருஷம் ஆச்சு. இப்போ கிடைக்குதோ அப்போ தான் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் கிடைக்கும் போது பூணலும் காயத்ரியும் கிடைக்கும். இப்போ இஸ்காலில் அதே இனிஷியேஷனில் ரெண்டாக பிரிச்சுட்டான். முதல் இனிஷியேஷன், ரெண்டாவது இனிஷியேஷன். இந்த பூணலும் காயத்ரி முதலும் கிடச்சிச்சு இல்லையா, அவங்கள துவிஜா அப்படிம்பா. ரெண்டு பிறவியை எடுத்தாச்சு. இஸ்காலில் வந்து அப்போ எப்படி சொல்லலாம், நேம் மாத்தினாலே இனிஷியேஷனாக, அது பிரபுபாதை ஒத்துக்கிட்டார். பிரபுபாதை என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல் இனிஷியேஷனும் ரொம்ப பிரசித்தி பெற்றது தான், நேம் மாற்றிட்டாங்களா அதுவும் பிரசித்தி பெற்றதான்ட்டார். குரு பரம்பரை கனெக்ட் ஆகிட்டோம். அதனால் முதல் ரெண்டுன்னு சொல்லி நம்ம ரொம்ப சண்டை பண்ண வேணாம். ஓகே, துவிஜானாலே குருவை தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதான் துவிஜா. குருவை தேர்ந்தெடுத்து வாழ்க்கையை நடத்தினேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து ரெண்டு பிறவி எடுத்துட்டாங்க. ஓகே, அதான் துவிஜா. இதில் பார்த்தீங்கன்னா துவிஜ பந்துன்னு சொல்லுவாங்க. துவிஜ பந்துனா என்னன்னா, அப்பா வந்து துவிஜா, அப்பா தூய பிராமணர். ஓகே, அப்பா தூய பிராமணர் எப்படின்னா, தன்னை கொல்ல வரக்கூடியவனு கூட அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை கொல்லக்கூடிய வித்தியை தத்து கொடுக்குறாரு. தன்னை கொல்ல வரக்கூடிய யார், திருஷ்டத்யும்னன். அந்த திருஷ்டத்யும்னனுக்கும் துரோணாச்சாரியர் வந்து அவன் தன்னை பின்னால் கொல்லுவான்னு சொல்லி அந்த மாதிரி குழந்தைய பெற்றிருக்கார். அப்படியுமே என்ன பண்ணுறாரு, அவருக்கு விதையை கட்டி கொடுக்குறாரு. அவங்க அப்பா ஸ்கூலில் விடும்போது விதையை கற்றுக் கொடுக்குறாரு. எந்த விதமான பாரபட்சம் இல்லாமல் கற்றுக் கொடுக்குறாரு. இதுதான் துவிஜா. இந்த மாதிரி இருப்பாங்க துவிஜாங்கிறோம். ஓகே, இப்போ துவிஜா பந்துனா என்னென்னா, இந்த மாதிரி அப்பாவுக்கு ஒரு பையன், அந்த பையன் என்னென்னா ரொம்ப செல்ஃபிஷான நேச்சர். அந்த கம்பேஷன் தாராள மனப்பான்மையெல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்ணுறான், அர்ஜுனனுக்கு பிரம்மாஸ்திரம் சொல்லி கொடுத்தேன், எனக்கு ஏன் சொல்லிக் கொடுக்கல, அந்த மாதிரி அப்பாட்ட சண்டை போடுவான். அதே மாதிரி தன்னுடைய மாஸ்டரை திருப்திப்படுத்துறதுக்காக தூங்குகிற 5 குழந்தைகளை கொண்டுருவான். அதை மாஸ்டர்கிட்ட போய் பொய் சொல்லுவான். அந்த பாண்டவர் தலையை கொண்டிருக்கேன், நீ செத்துப்போ, நிம்மதியாக செத்துப்போ, மகிழ்ச்சியாக செத்துப்போ. துரியோதனை கூப்பிடுவான், கிட்டவா அஸ்வத்தாமாவா, கிட்டவா கிட்ட தலையெல்லாம் கொண்டு வா, கிட்ட வா. பேக்கில் அப்படி தலையை கொண்டு வருவான். தலையை எடுக்க மாட்டான், வெளில கொண்டு வா, நான் அமைக்கி பார்க்குறேன், கொண்டு வா. துரியோதனை அமுக்கும், தலையை அமுக்கும், அவங்க டபக்குன்னு உடைஞ்சிடும். அஸ்வத்தமா நீ பாண்டவரில் கொல்லவே இல்லைன்றோம். ஏன்னா தலை உடைஞ்சிச்சே, பீமன் தலை உடையாது துரியோதனை தெரியும். அதனால் நீ பாண்டவரில் கொல்லலை, என்னை ஏமாற்றிட்ட, ஏன் அந்த குழந்தைகளை கொண்டேன்னு சொல்லி அவன் சபிச்சியே செத்துடும். அதனால அஸ்வத்தாமனுக்கு ரொம்ப மூளையெல்லாம் குழம்பிடும். அவன் அப்பாவை இறந்துட்டாங்க, மாஸ்டரும் ஹாப்பியாகலை, இந்த மாதிரி தப்பு காரியம் பண்ணிட்டோம், அப்புறம் அதுக்கு மேலே தப்பாக காரியம் பண்ணுவோம். அப்போ சிசுவில் இருக்க குழந்தையை கொல்லுன்னு சொல்லி அப்போ தான் அம்பு போடுவான். அப்போ வந்து இந்த பரீட்சித் மகாராஜா வந்து கிருஷ்ணர் காப்பாற்றுவார். ஓகே, ஸோ இப்போ அஸ்வத்தாமன் வந்து துவிஜா பந்துக்கு எக்ஸாம்பிள். ஸோ பிராமணனுடைய பையன் ஆட்டோமேட்டிக்காக பிராமணர் ஆக முடியாது, சத்திரியோட பையன் ஆட்டோமேட்டிக்காக சத்திரியே கிடையாது, வைசியோட பையன் ஆட்டோமேட்டிக்காக வைசியே கிடையாது. கலியுகத்தில் எப்படி இருப்பாங்க, கலோ சூத்திர சம்பவா. அப்பா நல்லா ஒழுக்கமாக இருந்தாலுமே பையன் வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 5000 வருடங்களுக்கு முன்னாலேயே எக்ஸாம்பிள் கிடச்சிச்சு. அப்போ கலியுகத்தில் எப்படி இருப்பாருங்க. கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி உபகரணங்கள்லாம் இல்லாதப்பயே இவ்வளோ மோசமாக நடந்திருக்காங்க.
அப்போ கலியுகத்தில் இவ்வளோ கெட்ட போன காலத்தில் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதனால தான் சாஸ்திரம் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒன்லி சூத்ரம் கலோ சூத்ர சம்பவா, எல்லாருமே சூத்ரர் தான் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாம் பேசுறது ஒன்று செய்யறது ஒன்று, அப்படி தான் எல்லாமே இருப்பாங்க. ஓகே, மனதில் ஒன்று இருக்கும், ஆனால் சொல்கிறது வேற சொல்லுவான். ஓகே, எல்லா இடத்துலையும் பொய்யான டீலிங், பொய்யான டீலிங் பண்ணிடலாம் அப்படி சொல்லலாம். அது ஆன்மீகத்தில் வரும்போதும் அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்க அந்த உண்மையான இதெல்லாம் போயிடுச்சு. அதனால் உண்மையாக எல்லாம் கூப்பிட்டு திட்டினா என்ன பண்ணுவாங்க, திட்டின உடனே நான் வேற இடம் போயிடுவாங்க. முந்தைய காலத்தில் ஒரு 20 வருஷம் முன்னாடிலாம் திட்டாங்க, பரவாயில்ல நம்ம நல்லதுக்காக திட்டான் அப்படின்னு நினைப்பான். இப்போ அப்படி கிடையாது, திட்டினா நீ வேற இடத்துக்கு போகிறப்போ, ஓ பக்தி விஷயம் தானே, எவ்வளோ பக்தி விஷயம் இருக்கு, நான் போகிறேன் போ, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, எல்லாம் ஒன்றும் பொறுமையெல்லாம் கிடையாது, அப்படி மாறி போயிடுச்சு, எல்லாம் மாற்றி டீலிங். அதனால் இது துவிஜம் இப்படி தான் கலியுகம் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கான். ஓகே, போக இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்கும். இதை பற்றி பிரயோஜனம் கிடையாது, வெறுதி பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கலைய தோஷ நிதேஜன் அஸ்தி கேட்கோ மகான்குணா கீர்த்தனா தேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பரஜே. இந்த கலியுகம் மோசமாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு நல்ல குணம் இருக்குது. என்னது, கீர்த்தனம் பண்ணுறது, ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்கிறது. அது கிருஷ்ணருக்கும் நாமத்துக்கும் வித்தியாசமே இல்லை. அப்போ அவன் சொல்ல என்ன ஆகும், அவரை நினச்சி பார்க்க நம்மளுடைய துன்பமயமான வாழ்க்கையெல்லாம் மாறிடும். நிறைய 3 விதமான துன்பம் இருக்குல்ல, தாபத்திரையா, அதியாத்மிகா, அதிபௌதிகா, அதிதெய்வீகா. அதியாத்மிகா நமக்கு நாமே துன்பம் வர்றது, மனசு உடல் சம்பந்தமா. அதிபௌதிகானா மற்றவங்க நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துறது, கொசு பகுத்து அந்த மாதிரி. அதிதெய்வீகானா தேவர்கள் ஏற்படுத்துறது, பூகமம் இது சுனாமி இந்த மாதிரி. ஓகே, ஏகி சீற்றங்கள். இந்த 3 விதமான துன்பங்களில் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா, கரெக்டாக இல்லையா? மக்கள் பாதிக்கப்படுறாங்களா? இந்த மக்களே நம்ம ஒத்தரா இருக்கோமா இல்லையா? நம்மளும் பாதிக்கப்படுவோம்ல, கரெக்டாக இல்லையா? ஆனால் பாதிக்கப்பட மாட்டோம்னு சொல்கிறாங்க பாபா. அது எப்படி? அந்த 3 விதமான துயரங்களில் மக்கள் பாதிக்கப்படுறாங்களா, நம்மளும் மக்களை ஒருத்தர் தானே, நம்மளும் பாதிக்கப்படுறோம்ல, ஆனால் பாதிக்கப்பட மாட்டோம்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறோம். அது எப்படி? ஆன்மா லெவல்ல. சரி, அப்புறம் நாம எது மேல பற்றுதல் இல்லாம இருக்கிறதுனால நமக்கு அது எஃபெக்ட் ஆகல. ஓகே, சரி, அப்புறம் வேற வீட்டில் படுங்க சொல்லுங்க. விடுபடுறதுனால நமக்கு அந்த மாதிரி இருக்காது. சரி, அப்புறம் வேற என்ன? நம்ம அக்செப்ட் பண்ணனால நமக்கு துக்கம் இருக்காது. ஸோ சென்ட்ரல் கிருஷ்ணா பண்ணுறதுனால நமக்கு அந்த டிஸ் தெரியாது. தாங்க சொல்லி கொடுப்பார் கிருஷ்ணன். ஓகே, ஆக்சுவலாக தாப்பத்திரையங்கிறது ரொம்ப டேஞ்சர் இல்லையா? மற்றவங்க நம்ம சும்மா இருந்தாலும் மற்றவங்க வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறாங்கல்ல, மனசு வலிக்குதா இல்லையா, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு. ஸோ அதனால் நம்ம சும்மா இருந்தாலும் ஸ்ரீரவத்தை வந்து பின்னால் போது நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம நல்லா வீடு கட்டியிருப்போம், பூகம் வந்ததுன்னா கரெக்ட், இதெல்லாம் பாசிபிள் தானே. எல்லாமே வீடு பீச் பக்கத்தில் கட்டியிருக்கேன், சுவாமி வந்து அடிச்சு போச்சு சார், எல்லாம் போச்சு சார், எவ்வளோ பேர் புலம்புறாங்க, சூப்பர் வீடு சார், அதெல்லாம் சாக்கடை ஆகி ஃபுல்லாக வந்து நாஸ்தி பண்ணிடுச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாருக்குமே வரும். ஓகே, நம்ம இதில் வந்து ஆர்டிஃபிஷியல் நம்ம வந்து பண்ண முடியாது. நம்ம என்னென்னா கொஞ்சம் நம்ம ஃபிலாசபி கற்றுக்கிட்டதுனால நம்ம அந்த லெவலுக்கு போயிட்டோம்னு நினைக்கிறோம். நம்ம உடல்நிலை ஆன்மா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ஆனால் உடல்லே அந்த லெவலுக்கு போடணும். நம்ம இன்னும் அதில் தான் இருக்கிறோம். ஓகே, உடல் தாங்கிறது தான் இருக்கிறோம். ஓகே, நம்ம ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டோம் உடல்நிலைன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய உண்மையான சுச்சுவேஷன் எப்போ வரும்னா, டெஸ்ட் பண்ணுவாங்க, மாயா ப்ரொவோகேட் பண்ணுவாங்க, கோவம் வர மாதிரியோ இல்லைன்னா அந்த ஒரு மாதிரியான நிலைமை கொண்டு போய் சுச்சுவேஷனில் கொண்டு போய் நம்ம டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம உண்மையான நிலைமை எப்படி இருக்குன்னு. ஓகே, நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பாகவத் என்ன சொல்கிறாங்கன்னா, மதாஷா கதா அமிருஷா சுண்மந்தி கதையந்திஷ தபந்தி விவிதாஸ்தாபா நைத்தான் மத்கதா சேதசாம். ரைட்டா? ஸோ அவங்க வந்து சுண்மந்தி காயந்தி மதாசிய கதாமிருஷா சுண்மந்தி காயந்தி
மதாசிய கதாமிருஷா பாரு, மதாசிய கதாமிருஷா அந்த ஸ்லோகம் பாரு. மதாசிய கதாமிருஷா சுண்வந்தி கதையந்தி விவிதாஸ்தாப்பா நைத்தா மத்கர சேதசா. ஸோ யார் ஒருத்தர் பகவானுடைய நாமத்தை கேட்டுட்டு அதை சொல்லி ரசித்து பழகிட்டாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்க லயிச்சிருக்காங்களோ அவ்வளோக்குள்ள துன்பம் வராது. நம்ம மற்றதெல்லாம் நம்ம ஃபிலாசபி லெவலில் புரிஞ்சுக்கிறோம். ஆன்மா உடல் இல்லை அப்படிலாம் ஃபிலாசபி லெவலில் சொல்கிறோம். கிருஷ்ணா துக்காலய மசாஜ் இதெல்லாம் ஃபிலாசபி. இந்த தர்க்கம்லாம் ஒரு தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் சொன்னால் அவங்க தர்க்கத்தை குவையில் போடுங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்கள், இந்த மாதிரி இது நடந்திருக்கு, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வீட்டுக்குள்ளே சாக்கடை தண்ணி இருக்குது, இப்போ என்ன பண்ண போகிறீங்க கேட்பாங்களா இல்லையா? உங்கள் தர்க்கத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் வரட்டு ஃபிலாசபி பேசிக்கிட்டு சொல்லுவாங்களா இல்லையா? துக்காலயம் அஸ்வாஸ்வரமா. இப்போ என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள், இப்போ ஸ்கூலுக்கு போகணும் என்ன பண்ண போகிறீங்க கேட்பாங்களா இல்லையா? அதனால என்ன முக்கிய ஒத்து வரும்னா அந்த எடுத்துட்டியா 3வது கட்டத்தில் வரும் மதாசியா ஸ்ரீமத் பாகவதம். ஓகே, மதாசியா கதாமிருஷா நீ சர்ச் பண்ணல வருமே 3.2 25 பாயிண்ட் சம்திங் வரும். 25 தான் இருக்குது ஆக்சுவலாக. 25ல் 25 ஸ்லோகத்துக்கு 2 ஸ்லோகம் 3 ஸ்லோகம் முன்னால் வரும். 25 பாயிண்ட் அதில் மதாசியா கதம். ஸோ அதனால் சொல்லுவாங்க அது அப்படியே திட்டுவாங்கல்ல. ஏன்னா நமக்கு அந்த கிளாஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. இது காலம சாஸ்திரம் இதெல்லாம் அந்த சாக்ரட்டிஸ் மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா? 1-2 பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். நமக்கு என்ன பண்ணால் சுண்வந்தி காயந்தி நம்ம கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்கிறது கேட்குறது. இதில் வந்து லைக் ஆரம்பிச்சோம். இதில் லைக்க நம்மளுடைய துன்பங்கள்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா இது இன்பம் அதிகமாகிடும். விஷயா விதிவத்தந்தே நிராகரஷ தேகினா ரசோஜம் ரசோபியஷ பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அதே தான் நம்மளுக்கு அதிகமான இன்பம் கிடைக்கும்போது நமக்கு இதை கீழே உள்ள தெரியாது. ஓகே, நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணாது. இப்படி தான் நம்ம துன்பத்தில் வெளியே வர முடியும். நம்ம சாண்டிங் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹியரிங் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இப்படி தான் துன்பத்தில் இல்லைன்னா துன்பத்தில் வெளியே வர முடியாது. நம்ம அந்த ஃபிலாசபி திருப்பி நினச்சி பார்க்கறதுனால வைராக்கியம் வரும். நம்ம வைராக்கியம் வந்துடும், உறுதி வந்துடும். ஆனால் அந்த உறுதியை வந்து நிலைப்படுத்தணும்னா நம்ம பக்தி வேணும் கட்டாயம். எடுத்துட்டியா? என்ன ஸ்லோ நம்பர் என்ன 23? கரெக்ட். 2 ஸ்லோ உங்களுக்கு கரெக்டாக. மதாசியா படி. மதாசியா கதா மிருஷா மிருஷ்டா ஷின்வந்தி கதயந்தி ச தபந்தி விவிதாஸ்தாபா நைதா மத்கர சேதசா. இந்த மாதிரி எப்பயுமே என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டு கேட்டுக்கிட்டதுனால சாதுக்கள் பக்தர்கள் வந்து பௌதிக துன்பத்தில் 3 தாபத்திரியத்துலேருந்து விடுதலை அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் என்னுடைய ஆக்டிவிட்டீஸ் பாஸ்ட் டைம் நிறைஞ்சிருக்கும். துன்பம்னா என்ன? தாட்ஸ் தானே. யோசிச்சு பாருங்க, துன்பம்னா என்ன? இப்படி தான் என்னை குணப்படுத்திட்டான், அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டான், அதே தான் திருப்தி போடுது இல்லையா? அதான் தாட்ஸ் தான் துன்பம் இல்லையா? அந்த தாட்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக கிருஷ்ணனை பற்றி நினைப்பிட்டோம்னா கரெக்டாக இல்லையா? அப்போ துன்பம் கிடையாது. ஏன் நமக்கு துன்பம் இருக்குது? நம்மளால் ரீப்ளேஸ் பண்ண முடியல தாட்ஸை. நம்ம தாட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. நம்ம ஏதோ அஃபெக்ட் ஆகிட்டோம், அந்த தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. துன்பம் வந்து நம்ம அலோ பண்ணால் துன்பம் நம்மளை வந்து டச் பண்ணும். நம்ம அலோ பண்ணலன்னு வச்சுக்கோங்க, துன்பம் நம்ம டச் பண்ண முடியாது. அதனால் மேக்ஸிமம் இப்போ ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாட்ஸை வந்து கிருஷ்ணனுடைய பாஸ்ட் டைம்ஸ் பெஸ்ட்டு வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இப்படி நம்ம சேட் பண்ணிருக்கையிலே தாட்ஸ் வெளியே போகும்போது திருப்பி ஒரு நிமிஷம் நிப்பாட்டிட்டு நம்ம ஹரே கிருஷ்ண நினைக்கலாம். அப்படி நினச்சி கொஞ்சம் டைவர்ட் பண்ணி அது ஹரே கிருஷ்ண நினைச்சாலே போதும், தாட்ஸ் திருப்பி நம்ம சேட் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி. அதனால் யார் ஒருத்தர் இந்த மாதிரி மூழ்கி இருக்காங்களோ அவங்களுக்கு துன்பம் இல்லைன்னா அந்த தாட்ஸ்லாம் வரவே வராது. தாட்ஸில் வரப்போய் தான் உங்களுக்கு துன்பம் வருது. இப்போ பைத்தியக்காரன் துன்பம் இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். வீடு எரிஞ்சிச்சுன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பானா இல்லையா? ஏன் அவன் சிரிச்சுட்டே இருக்கான்? ஏன்னா அவன் தாட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ண முடியாது அவங்களால். ஈஸியாக டிஃப்ரெண்ட், அவன் வேறு உலகம், பைத்தியக்காரன் வேறு உலகத்தில் இருக்கான். நீ என்ன சொன்னால் அவனுக்கு புரியாது. கரெக்டாக சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவனுடைய தாட்ஸ் வேறு, நம்மளுடைய தாட்ஸும் வேறு. நம்மளும் ஒரு பைத்தியக்காரன். ஓகே, கிருஷ்ண பைத்தியம். அவன் பண பைத்தியம், நம்ம கிருஷ்ண பைத்தியம், அவ்வளோதான். ஓகே, நம்ம இதே மாதிரி தாட்ஸ் இருந்தோம்னா நம்மளை இந்த அஃபெக்ட் பண்ணாது. அதுதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஓகே, சுண்வந்தி கதையந்தஷ மதாச கதாமிருஷா சுண்வந்தி கதையந்தஷ தபத்தி விவிதாஸ்தாபா மத் நைதா மத்கர சேதசம் கதையந்தஷ சுண்வந்தி கதையந்தஷ தானே. சுண்வந்தி கதையந்தஷ தபந்தி விவிதாஸ்தாபா நைதான் மத்கர சேதசம். தபத்தினா இன்ஃபினிட் சஃபரிங்,
வேரியஸ் சஃபரிங் தாப்பா மிசரிஸ். ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ஓடி போயிடும். இல்லைன்னா நம்ம இந்த துன்பங்களை வந்து வெல்ல முடியாது. நம்மளால் நம்மளுடைய முயற்சியினால் வெல்லவே முடியாது. நம்ம கணக்கு போட்டு இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு, மம மாய துரத்தியா, என்னுடைய மாயை வெல்லவே முடியாதுன்ட்டார். ஓகே, நம்ம என்னதான் பிளான் பண்ணி செட்டில் பண்ணி எல்லாமே கரெக்டாக கொண்டு போனாலும் திடீர்னு துன்பம் தாக்குமா. கடலில் போய் கப்பல் மாதிரி தான். கடலில் போகிற கப்பலுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? எப்போனாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை பண்ணுவோம். இப்போ நல்லா போகிற மாதிரி தெரியும், திடீர்னு அடிக்கும், டவால் 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 அடிக்கும். ஓகே, என்ன நடக்குதுன்னே தெரியாது நமக்கு. அதனால் நம்ம வந்து எப்பயுமே அவரை கேட்டுட்டு அவருடைய பாஸ்டர் நினச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து துன்பங்கள் வந்து குறைய ஆரம்பிச்சு. அது எவ்வளோ குறையும் அப்படின்னா, நம்ம எவ்வளோக்குள்ள லைட்ஸ் இருக்குமோ. இது சாண்டிங் மாதிரி கிடையாது. அது மேலே பண்ணிட்டு 32 ஆக்கிடலாம், 64 ஆக்கலாம். 64 பண்ணாலுமே ஒரு வட்டம் கூட கிருஷ்ணன் நினைக்காம பண்ண முடியும். கரெக்டாக இல்லையா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் 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 வழிபாடு வாய் சொல்லிக்கிட்டே இருக்கும், கை சுற்றிக்கிட்டே இருக்கும், மனசு எங்கேயே இருக்கும். அப்போ அது எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, மிசரிஸ் இந்த தாட்ஸ் ஒன்லி. அந்த தாட்ஸ் எல்லாம் என்னுடைய பாஸ்ட் டைம்ஸு என்னை பற்றி நினைக்கிறதுனால அவருக்கு துன்பமே இல்லைன்றார். நம்ம சேன் பண்ணும்போது கூட தாட்ஸ் எதில் தான் இருக்குது, அந்த இஷ்யூவை பற்றி தான் நினச்சிட்ருக்கோம். அப்புறமே நமக்கு அது விடுதலை கிடைக்கும், விடுதலையே கிடைக்காது. அதனால தான் நம்ம சேட்டிங் வந்து நல்லா கேட்டு பண்ணுங்கன்றாங்க. ஸோ நம்ம தாட்ஸ் லெவலில் தான் நம்ம எப்போயுமே டீல் பண்ணுறோம். அதனால் நம்ம வந்து விடுதலை கிடைக்கணும்னா நிச்சயமாக நல்லா பகவானுடைய நீலைகளை கேட்டுட்டு நல்லா அதை நிரப்ப தான் நம்முடைய மனது வந்து நிம்மதியாக இருக்கும். ஓகே, உங்கள் கொஸ்டின் நிறைய கொஸ்டின் வச்சுருக்கீங்கல்ல, ஒரு கொஸ்டினாக சொல்லுங்கள், ஆன்சர் பண்ணிடலாம். 10 நிமிஷம் கரெக்டாக. ஓகே, அதுக்கு வாங்க கிளாஸ். சரி, இந்த மாதிரி 10 நிமிஷம் கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலாம். யார் கொஸ்டின் இருந்தால் கூட கேட்டலாம். ஹரிப்பிரியா மாதாஜி கிளாஸ் கொஸ்டின் கேட்குறாங்க, கேட்கணும். ஆமாம்மா, கரெக்ட் கரெக்ட். ஆமாம் ஆமாம்மா, ஆமாம்மா, கரெக்ட் கரெக்ட். ஆமாம், ஆப்வியஸ்லி படித்தது எல்லாமே தப்பு தான். ஒரு காலத்தில் வந்து உலகம் வந்து ஃப்ளாட்டுனாங்க, உருண்டே கிடையாதுனாங்க. இந்த போடிச்சு உலகம் தட்டையானது அப்படின்னு சொல்லி அது தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. இது மாதிரி சயின்டிஸ்ட் மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க கடைசி வரையும். டயபெட்டிஸ் நல்லதுமாங்க நல்லது இல்லையாங்க மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. சயின்டிஸ்ட் எப்படின்னா ஒரு முனிவர்னால் என்னென்னா ஏதாவது சொல்லுவார், ஒரு கருத்து சொல்லுவார். இன்னொரு முனிவர் என்னென்னா இந்த முனிவர் சொன்னதுக்கு மாற்றி சொல்லணும், அதான் இன்னொருத்தர் முனிவர். அப்புறம் 3வது முனிவர் வேலை 2 பேர் சொன்னதையும் அவர் மாற்றி சொல்வார். சயின்டிஸ்ட் இந்த மாதிரி தான், ஒன்று சொல்லுவார் அது பெர்ஃபெக்ட் கிடையாது, அதுக்கப்புறம் பின்னால் அவர் அதை மாற்றுவார், இல்லை ஒரு பெர்ஃபெக்ட் கிடையாது, இதுதான் கரெக்டுன்னு சொல்லி. ஓகே, ஆனால் வேதங்கள் வந்து அப்பருஷியா, வேதங்களை போட்டு எதுவுமே தவறு கிடையாது. வேதங்களில் வந்து எந்த ஒரு மலமும் டச் பண்ணால் குளிக்கணும், குழந்தை மலமாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் மாட்டோட சாணம் வந்து தூய்மையானதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த காலம் சொன்னது. அதுக்கு இது வரையும் அதே மாதிரி எந்த ஒரு எலும்பை தொட்டாலும் குளிக்கணும். ஆனால் இது ஒரு மீனுடைய எலும்பு தான், எங்கே வச்சுருக்கோம்? வேதங்களில் சொல்லியிருக்காங்க, சங்கு அங்கே வச்சுக்கலாம், தூய்மையானதுன்னு சொல்லியிருக்காங்க. வேதங்களில் சொல்கிறது எல்லாமே கரெக்டு. ஓகே, வேதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாகவதம்லேயும் சொல்லியிருக்காங்க, அது துருவ நட்சத்திர சுற்றி தான் எல்லாமே வருமா. காலச்சக்கரங்கிறது துருவ நட்சத்திரம் இருக்குல்ல, அதை சுற்றி தான், போல் ஸ்டாரை சுற்றி தான் எல்லாம் ரவுண்ட் அடி. சன்னு கூட அதே மாதிரி. ஓகே, அதோடைய ஆர்பிட்டில் சுற்றிக்கிட்டே அப்படியே வரும். ஓகே, அது ஸ்டேஷனரி கிடையாது, சன் வந்து ஸ்டேஷனரி கிடையாது. அடுத்தது நம்ம சுற்றிட்டு தான். ஆமாம்மா, டார்வின் என்ன பண்ணிட்டாருன்னா காப்பி அடிப்பாங்க தெரியுமா, இப்போலாம் அந்த Ctrl+C Ctrl+V போடுறாங்கல்ல, காப்பி அடிப்பாங்க, அந்த மாதிரி ஆள் அவர். ஓகே, இந்தியா கொஞ்ச நாள் வந்துட்டு என்ன பண்ணிட்டாருன்னா காப்பி அடித்தார். வேதங்கள் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் படிச்சுட்டு போயிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. படிச்சு என்ன பண்ணால் எவால்யூஷன் தேவரின்னு போட்டார். நம்ம எவல்யூஷன் தேரி என்னென்னா 84 லட்சம் உயிரினங்கள். ஓகே, 84 லட்சம் உயிரினங்கள் எப்படி எவால்வ் ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு பூமிக்கு வரும்போது பிரம்மா போஸ்ட் தான் கிடைக்குமா. ஃபஸ்ட்டு வரும்போது முதல்ல விழுதாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன போஸ்ட்டு?
பிரம்மா அந்த ஈக்குவல் போஸ்ட் தான் கிடைக்குமா. அப்படியே கீழே சீரழிஞ்சு கீழே போயிடுவாங்க. ஓகே, கீழே புழுவாகி திருப்பி மேலே வருது. இதுதான் எவல்யூஷன். மாறி 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 வந்து கடைசியில் மனித பிறப்புனால குரங்காவோ சிங்கமாவோ இல்லை பசுவாவோ இருக்கலாம். அதுக்கடுத்து மனித பிறப்பு. ஓகே, இக்னோரன்ஸு, பேஷனு, குட்னஸ் எந்த குணத்தில் இருக்கு அந்த மாதிரி போய் மனித குணத்தில் வருவான். இது எவால்யூஷன். இந்த எவால்யூஷன் அவர் காப்பீடு செய்யப்பட்டார்னா அவர் வந்து இந்த குரங்குலேருந்து மனுஷன் வர அந்த மாதிரி கொண்டுட்டார். அதை ப்ரோப்பர் ஸ்மாஷ் பண்ணுறார். இது தவறுன்னு சொல்லிட்டு. அப்போ எத்தனை குரங்கு இருக்குது. நீங்கள் உங்கள் தாத்தா வேணால் குரங்காக இருக்கலாம், எங்கள் தாத்தாலாம் குரங்கு கிடையாது. ப்ரோப்பர் சொல்கிறார் அப்படி. ஓகே, எங்கள் தாத்தாலாம் பயங்கர இன்டெலிஜென்ட்டு, பிரம்மா வந்து எல்லாம் வரும், உங்கள் தாத்தா தான் குரங்குன்னு சொல்லி சொல்லிட்டார். ஓகே, இந்த டார்வின் தைரியே வந்து ஒரு புருடா. இப்போ எவ்வளோ குரங்கு இருக்குது, அவங்களே மனுஷன் வரலாம். ஒரு மனிதன் வரது இல்லையே, குரங்காக தான் கடைசி வரையும் இருக்கும். அது குட்டியும் குரங்காக தான் இருக்கும். எவ்வளோ வருஷம் ஆனாலும் குட்டி வந்து குரங்காக தான் இருக்கும். அது ஒரு இனம். அந்த இனத்தில் வந்து இந்த நாலேஜ் கிடையாது. ஓகே, மனித பிறவிகள் அடுத்த இனம். இவங்க சொல்கிறாங்க இப்படி குரங்கு இப்படி 2 கையில் நடக்குதுடா குரங்கு, அப்படி இப்படி நடக்குதுடா. அது மனிதன் கிடையாது ஆக்சுவலாக. அவ்வளோதான் இன்டெலிஜென்ட். ஓகே, அவங்களுக்கு ஆன்மீக நாலேஜ் சொன்னால் புரியாது. ஆனால் மனிதனுக்கு ஆப்பிரிக்கானாக இருந்தால் கூட எவ்வளோ ஆப்பிரிக்கா இருக்காங்க, பெரிய பெரிய மகாராஜா இருக்காங்க தெரியுமா. மனிதனுக்கு புரியும். மனித இனம் வேற, குரங்கு இனம் வேறு. குரங்குலேருந்து மனுஷன் வரவே இல்லை. இது தவறானது. ஓகே, எல்லாத்தையும் அப்படி எப்படின்னா கிரியேஷன் எப்படின்னா அது சரி ஹாசி நல்லா சரி கொசு வர மாட்டேன். கிரியேஷன் எப்படின்னா நமக்கு வந்து 3 வித குணம் இருக்கா. சத்துவகுணம், ரஜகுணம், தமகுணம். 3 × 3 9. 9 × 9 81. ஏட்டா 81. 84 லட்சம் டிஃப்ரெண்ட் டிசையர்ஸும். பிரபா இப்படி பண்ணி இப்படி வந்துட்டார். பிரபா சொல்ல அப்படி ரிப்பீட் பண்ணுறார். 3 × 3 9, 9 × 9 81. 84 லட்சம் டிசையர்ஸ், ஆசைகள். நீ 81 84 லட்சம் எப்படி வந்து கேட்கக்கூடாது. ஓகே, நமக்கு அவ்வளோ டிசைர் இருக்கான், அவ்வளோ ஆசைகள் இருக்கு. அந்த ஆசைகளை தீர்த்துக்க மாதிரி ஒரு உடல், காக்கை உடல், அண்டங்காக்கை, கிளியிலே நிறைய கிளி வெரைட்டி, மனுஷங்களே நிறைய வெரைட்டி. 84 லட்சம் டிசைரை தீர்த்துக்கிற மாதிரி 84 லட்சம் வீடும். ஓகே, இப்போ உங்கள் கேள்வி என்ன தானே? சோஷியல் சயின்ஸ்ல early man period, old stone age, new stone ageலாம் படிச்சோம். அதெல்லாம் உண்மைங்களா? இல்லை, இது சயின்ஸ் எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம நல்லா குழந்தைங்களாம் சொல்லியிருந்தோம். ஹாசினி, அரணி, லேகேஸ்வரி எல்லாம் வச்சுக்கோங்க. படிக்கிற எல்லாமே குருடா தான். ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் தான் படிக்கிறோம். ஓகே, அதை படித்தா மார்க் வாங்கினா வேலை கிடைக்கும், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அதில் எதுவுமே உண்மை கிடையாது. ஓகே, ஸ்டோன் ஏஜ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம முன்னோர்கள்லாம் பெரிய பெரிய ஆளாக இருந்திருக்காங்க. அவ்வாறு தண்ணியை தொடுறாரு, அவர் மந்திரம் சொல்லியே என்ன பண்ணுறாரு, அந்த எல்லா காரியத்தையும் நிறுத்திக்கிறார். இப்போ உள்ள நியூக்ளியர் வெப்பன்லாம் ஒரு சிட்டியை அழிச்சிடும். அப்போ நியூக்ளியர் வெப்பனை போட்டாங்கன்னா யார் அழிக்கணுமோ அவங்க மட்டும் தான் அழிக்கும். அந்த நியூக்ளியர் வெப்பனை கூட சமர் செய்யறதுக்கு வெப்பன் வச்சுருக்காங்க. எந்த ஃபயர் வெப்பனாலும் வாட்டர் வெப்பன் இருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் மாதிரிலாம் கிடையாது, டெக்னாலஜி கிடையாது. அதே மாதிரி அவங்க நினைச்ச இடத்துக்கு பறக்கிற மாதிரி சக்தியெலாம் வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் ஒரு உபகரணம் வேணும் இல்லையா, அப்படி கிடையாது. இப்போ இருக்கிறத விட மனிதர்கள் வந்து ரொம்ப திடகாத்தமாகவும் ரொம்ப முன்னேறிலாம் இருந்தாங்க. இவங்க இப்போ ரிப்பீட் பண்ணுறாங்களா, எல்லாம் பழங்கால மடையெல்லாம் அப்படி இருந்தாங்க, ரொம்ப ஸ்டோன் ஏஜ் பீப்புள். நம்ம தான் இப்போ நாகரிகமாக இருக்கோம், கிடையவே கிடையாது. ஓகே, பாபாரதம் எடுத்து பாருங்கள் எவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்கன்னு சொல்லி. அவங்க அவ்வளோ முன்னேறி இருக்கிறாங்க அவங்க ஆக்சுவலாக. இப்போ தான் ஆக்சுவலாக பின்னேறிட்டோம். நம்முடைய கல்ச்சர் ரொம்ப பின்னேறிடுச்சு. நமக்கு எதை மதிக்கணும் எதை மதிக்கக்கூடாதுனே தெரியல. பசுவை வந்து பேணி காக்கணும். பசுவை வெட்டக்கூடிய சட்டத்தை ஏன் போட்டேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் மினிஸ்டரே போடுறார், சீஃப் மினிஸ்டர். வெட்டா இல்லையா கேஸ் போட்டுருக்கார். சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு நம்ம விண்ணப்பிக்கலாம். பசுவை கொல்றது தடை பண்ணிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில், ஹைகோர்ட்டு. இது தவறுன்னு சொல்லி நான் அப்பீல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி அதுதான் இந்த கல்ச்சர். இந்த கல்ச்சர் வேஸ்ட்டு கல்ச்சர். ஓகே, உண்மையான கல்ச்சர் அப்படி கிடையாது. உண்மையான கல்ச்சர் வந்து ஒரு பஸ்ஸை வெட்டதுக்கு போகும்போது அவன் என்ன பண்ணிட்டார், அவர் போய் அவன் கழுத்தை வெட்ட போயிட்டார். பரிஷித் மாறாது, நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி களி காலில் விழுந்துட்டான். ஓகே, சரண்டர் ஆகிட்டான்.
அந்த தான் கல்ச்சர். அப்போ இப்போ நான் படிக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நம்மளை டைவெர்ட் பண்ணுறது. அவன் என்னமோ பெரிய ஆள் மாதிரி பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணான், அவனோட எஜுகேஷனை படித்து எல்லாம் வந்தாங்க, எல்லாம் கிளர்க்காக வந்தாங்க. ஒரு வட்டம் ஜோக் கூட சொல்லுவாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரனில் வேலை கொடுத்துட்டே மீன்ஸ் பிரிட்டிஷ் பீரியட் அப்போ அவங்க வந்து நிறைய வேலை காலேஜெலாம் எடுத்துகிட்டு வேலை கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ அவங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கேட்பார் ஒரு ப்ரொஃபஸர், இப்போ ஸ்டூடெண்ட்டாக இல்லை இன்னொரு ப்ரொஃபஸராக தெரியல, இப்போ வந்து ஜெர்மன் வராங்க, என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் எயித்து சண்டை போட போகிறீங்களா, என்ன பண்ண போகிறீங்க? இல்லை நாங்கள் சண்டையெல்லாம் போட மாட்டோம். என்ன பண்ணுவீங்க? அவங்க வந்தாலும் அவங்களை சொல்லிட்டு அடிப்போம். நீங்கள் என்ன பண்ணீங்க எங்களை, இதை படி தானே சொன்னீங்க, எல்லாரையும் கிளர்க்காக மாற்றிட்டீங்களா, நாங்கள் எல்லாம் அப்படியே ஆகிட்டோம். எங்களுக்கு சுயமாக சிந்திக்க நீங்கள் சொல்லித்தரலாம். சுயமாக சிந்திக்க சொல்லி தந்த கல்வி வந்து வேறு கல்வி. ஓகே, சனாதன தர்மம். பிராமண குருக்கள் மாதிரி படிக்கிறது, பிராமண சத்திரியா வைசியா சொல்லி சுயமாக இண்டிபெண்டாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, பிரிட்டிஷ் காலையில் என்ன பண்ணீங்க, எல்லாரையும் எப்படி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணி அதை வேலை பார்க்கறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்க. கரெக்டாக இல்லையா? எல்லாம் என் ஷூ துடைக்கிறதுக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க. நான் கோடு சொல்வேன், நீ எழுதணும், சாஃப்ட்வேர் தான். ஓகே, இந்த மாதிரி கீழ்நிலை கரெக்டு டீ, ஆமாம், அந்த மாதிரி பண்ணிட்டீங்க, ரெடி பண்ணிட்டீங்க நீங்கள். ஆமாம், ஹரே கிருஷ்ண மதேஷ். ஆனால் நாங்கள் சுயமாக சம்பாதிக்க இது பண்ண முடியல, கரெக்டாக சொல்லிக்கல. அந்த மாதிரி நாங்கள் ஜெர்மனுக்கு வந்து சொல்லித்தான் அடிப்போம். நீங்கள் வாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கற்றுக்குறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதான் கல்ச்சர் இப்போ. ஓகே, இப்போ கலாச்சாரமே கிடையாது ஆக்சுவலி. அதனால் ஒரு பிராமணர் வந்து இண்டிபெண்டாக இருக்கிற மாதிரி நினச்சா கூட முடியாது. இப்போ அவர் என்ன பண்ணணும், டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும். நல்லா படித்தா என்ன வேல்யூ, ஒரு சூப்பர் நாய்ங்க, நல்ல நாய். ஆனால் அந்த நாய் வந்து எந்த விதமான வேல்யூ கிடையாது. எப்போ அதுக்கு மாஸ்டர் இல்லைனா. அதே மாதிரி தான் நிலைமை. சரியான படிச்சிருக்காரு, ஆனால் என்ன இல்லை, வேலை இல்லை. அப்போ வேஸ்ட். கரெக்டாக அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதான் அந்த படிப்பு என்ன படிப்பு, அப்போ வேஸ்டான படிப்பு ஆயிடுச்சா? ஆனால் அந்த காலத்து அப்படியே என்ன, இப்போ சரியான படிச்சிருக்காரு அந்த பிராமணர் அப்படின்னா அவருக்கு வேல்யூ இல்லாமல் இருந்ததா? பிராமணர் எங்கே போனாலும் வேல்யூ. கட்டணனுக்கு எல்லா இடத்துலையும் வேல்யூ இருந்துச்சு. இப்போ கட்டு இருந்தவனுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? வேலை இல்லையா? வேஸ்ட். எவ்வளோ நாள் வேலை இல்லை? 2 வருஷம் வேலை இல்லையா டீச்சர்? அப்போ வாங்க நீ வேஸ்ட், யூஆர் அப்சல்யூட், லெக்சர் அப்சல்யூட். கரெக்டாக இல்லை? கட்டுறது வேல்யூ கிடையாது, வேலை இருக்குன்னா வேல்யூ. அந்த மாதிரி ஆயிடுச்சு. கரெக்டாக? அதுதான் பிரிட்டிஷ் எஜுகேஷன். இப்போ உள்ள கலாச்சாரம். அப்போ உள்ள கலாச்சாரம் அப்படி கிடையாது. அப்போ உள்ள கலாச்சாரம் உண்மையான கலாச்சாரம். ஓகே, அட்வான்ஸ்டு கலாச்சாரம். எல்லாருமே ப்ராப்பராக என்கேஜ் ஆகிருந்தாங்க, எல்லாருக்குமே கரெக்டாக அந்த நாலேஜ் இருந்தது. இப்போ வந்து நாலேஜே கிடையாது. நல்ல மரியாதை இருந்தது, ஏன்னா வந்து டிமாண்ட் தட் ஐ ரெஸ்பெக்ட். இப்போ அப்படி கிடையாது. ஆக்சுவலாக தே கமாண்ட் தட் ஐ ரெஸ்பெக்ட். இப்போ டிமாண்ட் பண்ணுறான். அப்போ கமாண்ட் பண்ணாங்க, இப்போ டிமாண்ட் பண்ணுறான். ஓகே, புரிஞ்சா மாதிரி? வேற என்ன கொஸ்டின்? ஆமாம், சோல் வந்து நம்ம ஹை லெவலில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ரெயின்லேருந்து சோல் வராங்க, அது கிரெயினில் இருக்கிறாங்க, அது உணவில் போயிட்டு சோல் வந்து சேருது. அப்படி தான் சோல் பாடி உருவாகுது. ஓகே, இது ஒவ்வொரு ட்ராப்பில் இருக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்களா, இந்த குரோமோசோம், மல்டி குரோமோசோம், சிங்கிள் குரோமோசோம், இது எங்கெங்கே இருக்கோ உயிருக்கு உயிர் வாழ்றதுக்கு தகுதியான சூழ்நிலை எங்கெங்கே இருக்குதோ அங்கெல்லாம் வரும். ஓகே, வேர்வையில் வருதான் உயிர், முட்டையில் இருக்குது உயிர், குஞ்சு பறிக்குது, குழந்தை பிறகு, இந்த மாதிரி 4 விதமாக சொல்கிறாங்க உயிர் வருது. அப்போ அதுக்கு சாதகமாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்துடும். வேர்வை அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல வந்துடும். ஏன்னா அதுக்கு சாதகமான இடம் உயிர் வர்றதுக்கு. அதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நிறைய விதமாக தான் உயிர் வருது இல்லையா? அந்த 4 விதத்தில் எப்படிலாம் உயிர் வருது. ஓகே, அப்போ அந்த இடத்துல அந்த சாதகமாக இருக்குது, அந்த இடத்துல சோல் இருக்குன்னா உயிர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, வேறு எதுவும் கேள்வி இருக்கா? அதுதான், வேறு எதுவும் கேள்வி இருக்கா? சொல்லுங்கள் வந்து. கிருஷ்ணா புரியல. கிருஷ்ணர் ஆமாம் ஆமாம், கரெக்ட். ஆமாம் ஆமாம்,
எடுத்துருக்காங்க இவங்க படம் எடுத்துருக்காங்க சொல்றீங்களா? இல்லை எழுதியிருக்காங்க ஓ அந்த மாதிரியா? ஓகே ஓகே. மெயின் ரோல்லாம் இல்லை. ஆமாம் ஆமாம், கரெக்ட். அதான் கிருஷ்ணரை விரும்புகிறார். ஓகே, கிருஷ்ணரை என்ன பண்ணுறாருன்னா இந்த துரியோதனை இவங்களெல்லாம் விட பயங்கரமான பலசாலி அவங்கெல்லாம். அப்போ உள்ளவங்களாம் யார்? பூதனா, பகாசுரா, பயங்கர பலசாலி. பகாசுரெல்லாம் சிவனையே வெல்லக்கூடிய அந்த மாதிரி, சிவனே தொத்து அந்த மாதிரி ஆளுங்களாம். அவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு காலைல ஒன்று, மதியம் ஒன்று, ஈவினிங் ஒன்று, ஒரு நாளைக்கு 3 டைம் மதம் பண்ணார். நம்ம அவ்வளோ ஃபேமஸான இது கொண்டார பார்த்தீங்களா? ஏன்னா அது ஆர் நாட் வெரி ஃபேமஸ். அந்த அரக்கர்லாம் ஃபேமஸான கிடையாது. ஆனால் ஃபேமஸான அரக்கன் யார்? துரியோதனை. அப்போ அந்த மாதிரி ஃபேமஸாக அந்த மாதிரி பேர் கிடைக்கிறதுலாம் தன்னுடைய பக்தருக்கு கொடுத்துட்டார். அர்ஜுனா ஹீரோக்கிறார். ஓகே, அதே மாதிரி ஜராசந்தன் ஃபேமஸாக இருந்தானா பீமனுக்கு கொடுத்தார் சான்ஸ். 17 முறை தோற்று ஓடணும். அவனை கொள்றதுக்கு எவ்வளோ நேரம்? பலராம கொல்லாத விட்டுடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா நிற்பாட்டுறாரு. ஓகே, நம்ம கொல்லக்கூடாது, விட்டுடு அடுத்த வரட்டும். கடைசியில் யாரை வச்சு கொண்டாரு? பீமன் வச்சு. எல்லா கிரெடிட்டும் தன்னுடைய பக்தர்களுக்கு போகணும்னு கிருஷ்ணா நினைக்கிறார். ஓகே, சைத்தன்ய பாபா இந்தியா ஃபுல்லாக பரப்பினார். அடுத்த கிரெடிட் யார் கொடுத்தாரு? பிரபுபாதர். உலகம் ஃபுல்லாக பரப்பு பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி பக்தர்களுக்கு தான் கிருஷ்ணர் வந்து எப்பயுமே கிரெடிட் கொடுப்பார். அதனால் மகாபாரதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனா வந்து எப்படி இதாக இருக்காங்க, பாண்டவர்கள் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? எத்தனை தடவை மகாபாரதம் எவ்வளோ எடுக்கிறாங்க. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்னும் எடுத்துகிட்டே இருக்காங்க மகாபாரதம். கரெக்டாக டிஃப்ரெண்ட் டேரக்டர் எடுத்துகிட்டே இருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக போடுறாங்க, ஏஐ டீம் மாற்றுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கரு ஒன்று தான். கரெக்டாக இல்லையா? ஒரே ப்ளே தான், அதே திருப்பி டிஃப்ரெண்ட் ஆக்டர்ஸ் நடிச்சு காட்டுறாங்க. நமக்கு சலிப்பு தட்டு தான். அதான் கடவுளுடைய ட்ராமா. ஓகே, அவ்வளோ தூரம் அவங்க தூய பக்தரில் வச்சு அவங்க இது பண்ணியிருக்கிறார். இது நம்மலாம் எப்படி நமக்கு வந்து போர் அடிச்சிடும். ஒரே படத்தை திருப்பி பார்த்தா போர் அடிச்சிடும். ஓகே, கேள்வி கொஞ்சம் வேறு எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே, முடிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா.